எத்தனை பட்டாலும் நம்ம மீனா திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, நம்ம மீனா திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோஹிணி எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள புண்ணாக்கி இருக்கிறாங்க. அப்போது இவங்க நல்ல விஷயம் பண்ண வேணாம், கெட்ட விஷயம் பண்ண வேணாம், அவங்களுக்கான பிரச்சனையிலேருந்து இவங்க ஒதுங்கி இருந்தாலே போதும். அவங்க சமாளிச்சுக்கிடுவாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. தேவையே இல்லாமல் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹிணிக்கு அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போகிறாங்க. அத்தை எப்படி போக சொல்லலாம், நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க, நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா வரிச்சு கட்டிட்டு நம்ம மீனா போகிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கடுப்பாச்சு. ஏமா, உனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா, நீ பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்லியிருக்கிறீங்க. ரோஹிணி பற்றின விஷயங்கள் உண்மைதான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்றது அது ரோஹிணியோட பொறுப்பு. ரோஹிணி சொல்ல வர்றத விஜயா கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் சொன்ன பொய்கள் ஏற்கனவே பல முறை அந்த விஷயத்த ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால இப்போ மீண்டும் அதே விஷயத்த பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியே போ, நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, நீ வீட்டை விட்டு மரியாதையாக வெளியே போயிடும், இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இவங்க நியாயத்தை சொல்ல சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரோஹிணியை எல்லாரும் பேச விட சொல்றாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா ரோஹிணி அவ தரப்பு நியாயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை சொல்ல வர்றால, அதை சொல்ல விடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை மட்டும் கிடையாது, மீனாவும் அதே விஷயத்த சொல்றாங்க. முத்துவும் பார்லரம்மா என்ன சொல்லுதோ அதை சொல்லட்டும், கேட்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ எல்லாரும் சொல்ல விட்டோம் அப்படின்னா அவங்க எல்லார் தலைகளையும் மிளகா அரைச்சிருவாங்க, எல்லாரையும் அசால்ட்டா ஏமாத்திடுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவங்களை எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி எந்த இடத்துல காயின் பண்ணி எங்கே இவங்களை ஆஃப் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும். அதனால இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தா போதும், அப்படியே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த குடும்பத்தை அடிச்சு நொறுக்கிறதுல நம்ம ரோஹிணி அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ ரோஹிணி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நான் சும்மா விட்டுட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நிறையா விஷயங்கள் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பை அவங்க ஒத்துக்கிட்டதே கிடையாது. எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீனா மேலே பழி தூக்கிடுவாங்க, மீனாவுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வித்யா கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் நிச்சயமாக சும்மா விட மாட்டேன், முத்துவையும் சரி மீனாவையும் சரி நான் கண்டிப்பாக பழி வாங்கியே தீர்வேன், அவங்க வேணுக்குமே இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க, அவங்க என்னை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணாங்க, அவங்கள நான் நிச்சயமாக சும்மாவே விட மாட்டேன், அவங்க எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வித்யா நியாயமாக தான் பேசுகிறாங்க. ஏமா, நீ பண்ண தப்புமா, அது என்னைக்கா இருந்தாலும் உன்னை பற்றின விஷயங்கள் வெளியே வரதான் செய்யும், ஏன்னா நீ பண்ண விஷயங்கள் அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அவங்க மேலே எதுக்காக கோவப்படுற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டாலும் நீ எப்படி அவங்களுக்கு ஆதரவாக பேசலாம், நீ எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை பிடிச்சி கடிக்க வச்சுக்க வர்றாங்க. ஸோ வித்யா ஏமா அந்த பிரச்சனைக்கே நான் வரல, என்னை ஆளை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. இப்போ நம்ம அண்ணாமலை அண்டு முத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் நீ ரோஹிணியை கூட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி மனோஜ்கிட்ட சொல்கிறாரு. எதற்காக அப்படின்னா 1000 தான் இருந்தாலும் அவள் உன்னோட மனைவி, சரியா, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும், அவள் எதுக்காக அந்த பொய் சொன்னா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். உண்மையிலே அவங்க அப்பா மலேசியாவில் இருந்தாரா இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ரீசனா, ஸோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவள் ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னு சொல்ல வர்றா, அதை சொல்ல விடாமல் நம்ம தடுக்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை சொல்கிறாரு. ஸோ அதை யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனோஜ் கேட்குற நிலைமையில இல்லை. மனோஜ் எல்லாரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அம்மா சொல்கிறதான், அம்மா உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, வரக்கூடாது, எவ்வளோ பெரிய பொய் சொல்லி எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணி ஏமாத்திருக்கா, ஸோ அவளை வீட்டுக்குள்ளெல்லாம் விடக்கூடாது, இந்த விஷயத்தில் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இதுக்கு மீறி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. ஏன்னா மனோஜ் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி சொல்லிட்டார் அப்படின்னா அதை அவர் மீற மாட்டார், எனக்கு அம்மா பிள்ளை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவருக்கு வேத வாக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ அப்படி இருந்தும் அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கலாம், அது தப்பே கிடையாது, ஆனால் அதுக்காக அவளை ஒதுக்குறது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது, நீ ஒழுங்கு மரியாதையாக போய் பேசி நீ கூட்டுவா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை எவ்வளவோ சொல்கிறாரு. அதையும் மனோஜ் கேட்குற மாதிரி இல்லை. முத்துவும் சொல்கிறாரு, டே இங்கே பார், அப்பா சொல்கிறத கேள்றா, அப்பா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்லுவார். ஏன்னா ரோஹிணியை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஸோ கல்யாணம் முடிக்கலை அப்படின்னாலும் அது வேற பிரச்சனை. கல்யாணம் முடிச்சு அவரோட
மனைவி அப்படின்னாலுமே அவர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறார். அதெல்லாம் முடியாது, அம்மா சொன்னாதான் நான் அந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது, ஓம் பாடாச்சு உங்கள் அம்மா பாடாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பிட்டாரு. ஏன்னா சொல்லி கேட்கலன்னா என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் தெரியாமல் செய்யலை இல்லையா, அவர் தெரிஞ்சே தான் அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவரை வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க, அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜை வச்சு நம்ம முத்துவுக்கு வருது. ஆல்ரெடி அருண்குமார் கூட ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு முத்துவுக்கு. இப்போ மீண்டும் மனோஜால ஒரு பிரச்சனை. மனோஜ் வந்து சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, உங்களுக்கே நல்லா தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் இந்த முறையும் ஒரு பிரச்சனையை முத்துவுக்கு இழுத்து விட்டுட்டாரு. பாவம், அவரே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற முத்துவுக்கு மேற்கொண்டு இவரால் என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் வச்சு செஞ்சு விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு வந்து துக்கம் நொன்னே அடிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சந்தோஷுக்கு ஒரு போனை போடுறாரு. சந்தோஷ் எங்கப்பா இருக்க, நீ வாப்பா. சந்தோஷ்னா யாரும் தெரியுமா, அவரோட மொட்டை ஃப்ரெண்டு. வா நம்ம சரக்கடிக்கு போவோம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுறது சந்தோஷுக்கு தான். பூசாரிகிட்ட போகணுமா, சந்தோஷுக்கு ஒரு ஃபோனை போடு. அங்கே போகணுமா, சந்தோஷுக்கு ஒரு ஃபோனை போடு. இங்கே போகணுமா, சந்தோஷுக்கு ஒரு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை போட்டுருவாப்புல நம்ம தலைவர். சந்தோஷும் உடனே கிளம்பி வந்துடுவார். என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, வா ஒயின் ஷாப்புக்கு போவோம். என்னது ஒயின் ஷாப்புக்கு, எங்கே பார்ப்பேன், எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, நான் வாங்கி தரேன் என் கூட சேர்ந்து குடி அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, எங்கே பார்ப்பா நான் கூட வேணா வரேன், என்ன குடிக்க சொல்லாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் சரி கூடையாவது வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு நடக்கிற அடுத்து பார்த்துக்கலாம், நீ முதல்ல கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கூட கூப்பிட்டுட்டு நேராக ஒயின் ஷாப்புக்கு போயிடுறாரு. ஒயின் ஷாப்பில் என்ன பிரச்சனை போகுது அப்படின்னா ரெண்டு பேரும், என்னாச்சு, எதுக்காக நீ குடிக்கிற, நீ எப்பயும் குடிக்க மாட்டல, இப்போ என்ன உனக்கு புது பழக்கம், எதுக்காக நீ குடிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அது ஒன்றும் கிடையாதுப்பா, என் முண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டாப்பா, என்னை ஏமாத்திட்டாப்பா, அவள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி இவர் அவரோட கதையை அடுத்து விட ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா என்ன சொல்கிற, உன் முண்டாட்டி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரா, இது தெரியாமல் போச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் ஏற்றி விட ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஃபுல் போதை. அதாவது சந்தோஷ் குடிக்கல, சந்தோஷ் வந்து தெளிவாக இருக்கார். ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, எனக்கு கம்பெனி கொடுக்காது, நீ கூடவா, சும்மாவாது கூடவா, எனக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கிறது நீ மட்டும் தான், அப்போ நீ சும்மா கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரையும் சும்மா கூட கூப்பிட்டு போயிட்டாரு. ஸோ எல்லா விஷயத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்காரு ஒயின் ஷாப்பில் வச்சுட்டு. சரி புலம்புனது அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நேராக ரெண்டு பேரும் பைக் ஏறி கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போலீஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருண்குமார் தான் இருக்காப்புல. அருண்குமார் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வண்டியை நார்மலாக நிப்பாட்டுறாரு. வாங்கப்பா நிப்பாட்டுங்க, தண்ணி அடிச்சிருக்கலாம், ட்ரங்க் அண்ட் டிரைவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார் தண்ணியெல்லாம் அடிக்கல, ஏன்னா சந்தோஷ் குடிக்கல இல்லையா, மனோஜ் தான் குடிச்சிருக்காரு அப்படின்றதுனால இல்லை சார் தண்ணியெல்லாம் அடிக்கல, நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. நார்மல் அப்படின்ற வந்துருச்சு. ஸோ ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி அருண்குமார் சொல்லிட்டாரு. ஆனால் மனோஜ் போகலை. மனோஜ் அதுக்கு பதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அருண்குமார் கிட்ட வம்பிழுக்கிறாரு. டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், நான் யார் தெரியுமா, நீ எப்படி என் மேலே கை வைக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் கிட்ட வம்பிழுக்கிறாரு. ஸோ அருண்குமார் கடுப்பாயிட்டார். இங்கே பார்ப்பா நீ கிளம்பிடு, நீ குடிச்சிருக்க, நீ குடிக்கல, உன் மேலே தப்பு கிடையாது, நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாரு. ஆனாலும் கேட்குற மாதிரி இல்லை. அது எப்படி நான் கிளம்ப சொல்ல, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, நீ ஆள் தெரியாமல் மோதிட்ட அப்படின்ற மாதிரி சண்டை போட. ரைட்டு இவனுக்கு இங்கே வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பத்தாது, ரைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வா தம்பி, நீ கிளம்பணுன்னா கிளம்பிடு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மனோஜை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்து மனோஜ் பண்ண அட்டகாசம் இருக்குதே, நான் யார் தெரியுமா, சரி அதோட முடிச்சுக்கலாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட புராணத்தை மட்டும் பாடி முடிச்சுக்கலாம். நான் யார் தெரியுமா, நான் பெரிய தொழிலதிபர், நான் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம். ஆனால் மனோஜ் அப்படி செய்யலை. அதுக்கு பதில் மனோஜ் என்ன செஞ்சுட்டார் அப்படின்னா, நான் யார் தெரியுமா, என் தம்பி யார் தெரியுமா, என் தம்பி எவ்வளோ பெரிய ஆங்கிரி பேர்டு தெரியுமா, அவன் கோவப்பட்டானா என்ன நடக்கும் தெரியுமா, என்னை மட்டும் நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கிற விஷயம் என் தம்பிக்கு தெரிஞ்சிச்சோ ஸ்டேஷனே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், ஸ்டேஷனே கொளுத்திடுவான், அவன் நின்னா தேரு நடந்தா ஆறு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயத்த போட. அப்போ தான் அருண்குமார் கேட்குறாரு, யாரா உன் தம்பி பேர் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, என் தம்பி யார் தெரியுமா, முத்து அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்ல. முத்துவா, எந்த முத்து, அந்த டிரைவர் முத்துவா அப்படின்ற மாதிரி அருண்குமார் கேட்க, ஆமாம் அந்த முத்து தான், அவன் தான் என் தம்பியை பற்றி தெரியுதா, என் தம்பி யாருன்னு இப்போ தெரியுதா, அவனோட பவர் என்னன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல வாண்டடாக போய் மாட்டிக்கிட்டார் மனோஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எப்படா பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க அருண்குமாருக்கு நம்ம மனோஜ் இப்படி பண்ண விஷயம் தெரிஞ்சவனையும், ரைட்டு நீ அவனோட அண்ணனா, ரைட்டு பார்த்துக்கலாம், இங்கே வாடி ராஜா, வாடி செல்லக்குட்டி, வா 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 உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் சும்மா கொடுத்தாங்க பாருங்க, குத்துன்னு குத்தி அவரை வந்து அழுக விட்டு
விட்டு எங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி இவரும் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி முத்து ஆரம்பத்தில் எடுக்கலை. ஸோ முத்து வந்து வேலையில் இருக்கார், எடுக்கலை. வேதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டார். வேறு வழி கிடையாது, முத்து போய் தான் ஆகணும். இந்த பிரச்சனை திரும்ப முத்துவை சுற்றி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. முத்து சும்மா இருந்தாலும் சரி, முத்துவோட வாய் சும்மா இருக்காது. முத்துவோட வாயும் முத்து சும்மா இருந்தாங்க அப்படின்னா மனோஜ் சும்மா இருக்க மாட்டார். மனோஜால் ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ இப்போயும் மீண்டும் மனோஜால் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்க, எப்படி அதுலேருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் கதை. ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் தெரியுது, மனோஜால் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே நம்ம முத்து சிக்க போகிறாரு. முத்து மேலே இதில் எந்த தப்பும் இல்லைனாலும் வீணாக போய் இவருக்காக மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போகிறார் நம்ம முத்து. நினச்சாவே ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணுறதெல்லாம் மனோஜ், கடைசியில் தண்டனை அனுபவிக்கிறது முத்து. ஏற்கனவே அவரோட வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதோடு சேர்த்து இப்போ முத்துவுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்காரு நம்ம மனோஜ் இப்படி இருக்கிற வர முத்துவுக்கு அது மைனஸ் தான். ஏன்னா மனோஜால் அவருக்கு மீண்டும் பிரச்சனை தான் வரும். நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட நடக்காது, கெட்ட விஷயம் அப்படின்னா அது நிறையா நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது அப்படின்றத சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.